நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து இந்த கஷ்டமான நேரத்தில் திருநெல்வேலி மக்கள், குறிப்பாக பாளையங்கோட்டை, திருநெல்வேலி நகரம், இவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு திருநெல்வேலியில் இருக்கின்றோம். எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் திருநெல்வேலி எம்எல்ஏ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் தயாசங்கர் அவர்கள், எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள், பார்வையாளர் அண்ணன் முரளி யாதவ் அவர்கள், முக்கியமான நிர்வாகிகள் இங்க இருக்கிறாங்க. எல்லா இடத்திலும் கூட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள், மண்டபம் பார்த்தீங்கன்னா 500 பேருக்கு மேல இந்த மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை பாரதிய ஜனதா கட்சி இந்த நேரத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், நம்முடைய மத்திய அரசு சார்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக விரைந்து இந்த பகுதியில், தென் தமிழகத்தில் 4 மாவட்டத்தில், கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி 4 மாவட்டத்தில் மழை பெய்து அதன் பிறகு வெள்ளப்பெருக்கு வந்த பிறகு மத்திய அரசு தன்னுடைய முழு எஃபர்ட், முழு முயற்சியாக மத்திய அரசு தன்னுடைய ரிசோர்சஸ் இங்க டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. நேற்று இரவு 10 மணிக்கு 2 ஆர்மி காலம், வெல்லிங்டன்ல இருந்து ஒரு ஆர்மி காலம், திருவனந்தபுரத்திலிருந்து ஆர்மி காலம் அங்கிருந்து ரிலீவ் ஆகி இன்னைக்கு காலையிலேயே அந்த பகுதிக்கு வந்துட்டாங்க. 5 ஹெலிகாப்டர்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர் உட்பட Mi-7 உட்பட ஹெலிகாப்டர்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. இப்பவே நம்ம பார்க்கிறோம், ஸ்ரீவைகுண்டம் உட்பட ட்ரெயின்ல இருந்து குழந்தைகளை, பெண்களை வெளியெடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் எங்கெல்லாம் ஃபுட் பேக்கெட் டிராப் பண்றோமோ அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி சர்வேலன்ஸ்க்கு ட்ரோனியர் ஏர்கிராப்ட்ல இருந்து 17 ரெஸ்கியூ டீம், 7 NDRF இருந்து, 6 இந்தியன் கோஸ்ட் கார்ட்ல இருந்து, 2 இந்தியன் ஆர்மியில இருந்து, மொத்தம் கிட்டத்தட்ட 17 ரெஸ்கியூ டீம் கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் கூட இந்த பகுதியில் ஆபரேஷன்ல இருக்காங்க. அனைத்து இடத்திலும் கூட மிக வேகமாக மீட்பு பணியில நம்முடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் 24 மணி நேரமும் கண்காணிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் மாட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெயின், அதில் இருக்கக்கூடிய பயணிகள் வெளியே கொண்டு வருவதற்கான முழு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இன்னைக்கு சாயங்காலம் நம்முடைய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை பார்த்து ரயில்வே மானிட்டரிங் ரூம்ல உட்கார்ந்து இதை சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தமாக மத்திய அரசை பொறுத்தவரை முழு வீச்சோடு போர்க்கால அடிப்படையில் தென் தமிழகத்திற்கு எந்த விதமான உதவி செய்ய வேண்டுமோ செய்து கொண்டிருக்கின்றார். ஆனா இந்த நேரத்தில் எல்லோரும் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி, நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்க அப்படிங்கறத எல்லாரும் கேட்கிற கேள்வி. இந்த நேரத்தில் முதலமைச்சர் இருக்க வேண்டிய இடம் தென் தமிழகம், இருக்க வேண்டிய இடம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி. ஆனா முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இந்தி கூட்டணியினுடைய மீட்டிங்காக டெல்லி போயிருக்கிறாங்க. ஏன்னா இது அவருடைய எம்பிக்களே சொல்றாங்க, அவங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனமே சொன்னாங்க, இந்தி கூட்டணி மீட்டிங்காக முதலமைச்சர் டெல்லி போறாங்க. டெல்லி போயிட்டாங்க. அதன் பிறகு ஒப்புக்கு சப்பானியா பிரதமர்கிட்ட நேரம் கேட்கிறாங்க. பிரதமரும் நேரம் கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன உதவி தேவையோ பிரதமரும் நேரம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா ஒரு முதலமைச்சர் கையாளக்கூடிய ஒரு விஷயம் இப்படி இல்லைங்க. இந்த நேரத்தில் இங்கிருந்து அதிகாரிகளை முடுக்கிவிட்டு அமைச்சர்களுக்கு உறுதுணையாக இருந்து இங்கே போர்க்கால அடிப்படையிலே வேலை நடந்திருக்க வேண்டும். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா தாமிரபரணி கரையோரத்தில் இருக்கிற பகுதி. எந்தவித முன்னறிப்பும் மக்களுக்கு இல்ல. 0 அட்வான்ஸ் வார்னிங். காவல்துறை, ரெவென்யூ யாருகிட்டையுமே அரசு அதிகாரிகள் கோஆர்டினேட் பண்ணி மக்களுக்கு எந்த விதமான முன்னறிவிப்பு கொடுக்கல. விளைவு பாருங்க, ஏகப்பட்ட வீடுகள், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடுகள் இந்த பகுதியில் தண்ணிக்குள்ள முழுசா சப்மர்ஜ். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் இழந்துட்டாங்க. 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கடினமா உழைச்சது எல்லாமே 2 இரவுல பறி கொடுத்தாச்சு. அதே போல ஆடு மாட்டிலிருந்து, கோழியிலிருந்து அடிப்படையாக அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் கூட இன்னைக்கு அடிச்சுட்டு போயிருச்சு. ஆதார் அட்டையிலிருந்து, ரேஷன் அட்டையிலிருந்து சில வீட்டில் இல்ல. குழந்தைங்க பள்ளி பாட புத்தகத்திலிருந்து முழுமையா நடந்திருக்கு. அதை தாண்டி அவங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் காணாம போயிருக்கு. குறிப்பா இந்த பகுதியில், கரையோர பகுதியில் டேமேஜ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்சியல் டேமேஜ், கெட்டோஸ்ட்ரோபிக் டேமேஜ், பெரிய டேமேஜ் இங்க நடந்திருக்கு. இதுக்கு எல்லாம் கூட உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக கொஞ்சம் அவங்களுக்கு அட்வான்ஸ் வார்னிங் கொடுத்திருக்கலாம். அதெல்லாம் இந்த பகுதியில் பண்ணல. இன்னைக்கு பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சி, NGOக்கள் நாம் எல்லாருமே முழு வீச்சாக களத்தில் இறங்கி வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தும் கூட மக்களுடைய துயரம் என்பது மீளா துயரத்தில் இருக்கிறாங்க. திருநெல்வேலி சிட்டியில மட்டுமே இதுவரை 55 அப்படிங்கிற அப்ரோச்சில் பணம் கொடுக்க போறாங்க. ஒரு ஆடு மாட்டுக்கு இவ்வளவு பணம் இருக்கு, வேல்யூ பிக்ஸ் பண்ணிருக்காங்க. வெளியே போயிட்டீங்கன்னா விவசாய காடுகள் எல்லாமே, விவசாய பகுதிகள் எல்லாமே பெரிய டேமேஜ் ஆயிருக்கு.
விளை நிலங்கள் அந்த கிராப்புக்கு ஒரு டேமேஜ் இருக்கு, அசஸ்மெண்ட் இருக்கு. இது அனைத்தும் மத்திய அரசு கொடுக்கத்தான் போறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் இது ஒரு ப்ராசஸ். இடையில மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் அனைத்துமே உடனடி நிவாரணம். மற்றபடி டேமேஜ் ஆனதுக்கு வரக்கூடிய பணம் என்பது ஒரு ப்ராசஸ். இந்தியா முழுவதுமே எல்லா மத்திய அரசுகளும் அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்றாங்க. நடந்த பிறகு ஒரு குழு வந்து ஆய்வு பண்றாங்க, குழு அறிக்கை கொடுக்கறாங்க. மாநில அரசு ஒரு டேமேஜ் எஸ்டிமேட் பண்றாங்க. மாநில அரசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையை பொறுத்தவரை ஆரம்பத்தில் ஒரு எஸ்டிமேட் கொடுத்தாங்க, இன்னைக்கு மறுபடியும் ஒரு எஸ்டிமேட் கொடுத்திருக்காங்க. அது நிச்சயமா மத்திய அரசு அந்த கணக்கீடின் அடிப்படையில், அந்த ஃபார்முலா அடிப்படையில் கொடுக்கத்தான் போறாங்க. இன்னைக்கு திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் அதே போல மாநில அரசு கோரப்போகுது, மத்திய அரசு கேட்க போறாங்க. அந்த ஃபார்முலா அடிப்படையில் மத்திய அரசு திரும்ப கொடுக்கத்தான் போறாங்க. அதை நான் மறந்துவிடக்கூடாது. சென்னைக்கு வரக்கூடிய 6000 ரூபாய் பணமும் மத்திய அரசு கொடுத்த எஸ்டிஆர்எஃப்ல இருந்து தான் அந்த பணமும் வருதுங்க. மற்ற மாநிலங்களில் ஒரு பேரிடர் ஏற்படுவது அதை காட்டிலும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் குறைவாக இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து தமிழ்நாடு மட்டும் புறக்கணிப்பதாக ஒரு கருத்து. நீங்க பாருங்கண்ணே, பாஜக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது திமுக காரங்க சொல்றாங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து ரெஸ்கியூ டீம்ல இருந்து இங்க வேலை செய்யறாங்க. முதலமைச்சர் எங்க போனார்னா இந்தி கூட்டணியின் அரவிந்த் கெஜ்ரிவாலோட சோனியா காந்தி அவர்களோட உட்கார்ந்துருக்காரு டெல்லியில. சோ தமிழ்நாட்டை, தென் தமிழ்நாட்டை உறுதியா யாரு புறக்கணிக்கிறாங்கன்னா முதலமைச்சர் தான் புறக்கணிக்கிறாங்க. இந்தி கூட்டணியை எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் மீட்டிங்கை தள்ளி வைக்கலாமே, அலையன்ஸ் மீட்டிங்கை 10 நாள் தள்ளி வைக்கலாமே, 20 நாள் தள்ளி வைக்கலாமே. நாளானைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குதா? பார்லிமெண்ட் எலெக்ஷன் அடுத்த வருஷம் மேல வரப்போகுது, ஏப்ரல்ல வரப்போகுது. இவர் சோனியா காந்தி அவங்களுக்கு போன் பண்ணி இந்தி கூட்டணி மீட்டிங் 10 நாள் தள்ளி வைக்க சொல்லாமே. அப்படி முதலமைச்சர் விரைந்து போய் அட்டன் பண்றதுக்கு என்ன? பிரதமர்கிட்ட நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். பிரதமர்கிட்ட எப்ப அப்பாயின்மெண்ட் கேட்டீங்க? டெல்லி இந்தி கூட்டணி தேதி முடிவு செய்த பிறகு, இந்தி கூட்டணிக்கு போகணும்னு முடிவு செய்த பிறகு ஒப்புக்கு சப்பானியா பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கறீங்க. பிரதமர் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க, இன்னைக்கு நைட்டு பாக்குறாங்க. அதனால யாரு புறக்கணிக்கிறாங்க? திமுக புறக்கணிக்கிறது, முதலமைச்சர் புறக்கணிக்கிறாங்க. அண்ணே, ஒரு முதலமைச்சர் ஸ்பாட்ல இருந்தா தானே அந்த தீவிரம் இருக்கும், அப்பதான் அதிகாரிகளுக்கு அந்த வேகம் இருக்கும். மத்திய அரசை பொறுத்தவரை இந்தியா முழுவதுமே எந்த மாநிலமாக இருந்தாலும் கூடங்கன்னா பேரிடர் மேலாண்மை நிதி என்பது ஃபார்முலா, டேமேஜ் அசஸ்மெண்ட் தான் ஃபார்முலா. இவங்க கேட்டா அது கிடைக்கும், இவங்க கேட்கணும், கேட்டிருக்காங்க, குழு வந்து பார்க்கணும். அது ஒரு மாடு காணாம போச்சுன்னா மாட்டுக்கு ஒரு ரேட், அது என்டிஆர்எஃப்ல சொல்றாங்க. மாட்டுக்கான பணம் போன வருஷம் டெல்டா பகுதியில் வெள்ளப்பெருக்குல நம்முடைய விளைநிலங்கள் சேதம் அடைஞ்சிருச்சு. எல்லா பணத்தையும் மத்திய அரசு கொடுத்தாங்களே, மக்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துச்சே. இன்னைக்கு 6000 ரூபாய் கொடுக்கறது கூட ஸ்டாலின் கவர்ல ஒரு போட்டோ அடிச்சு கொடுக்கிறார். கவர் மட்டும்தான் ஸ்டாலின் தானே, உள்ள இருக்கிற பணம் மத்திய அரசு. 75% மத்திய அரசு பணம் எஸ்டிஆர்எஃப்ல இருந்து டிராப் பண்ணிருக்காங்க. அந்த ஜிஓலே கீழே போட்டிருக்காங்க. மோடி அவர்கள் புகைப்படம், அதை பத்தி நான் அரசியல் பண்ணலீங்கன்னா எங்களுக்கு புகைப்படமே வேண்டாம். பணம் கொடுப்பது நாங்க, அவ்வளவு பெரிய ஒரு கவர் போட்டு கவர்ல நீங்க முகத்தை மட்டும் போட்டு கொடுக்குறீங்களே, இது நியாயமா? அதனால இவங்க அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த உண்மையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றதை டிஎம்கே காரன் சேலஞ்ச் பண்ணட்டும். 75% மத்திய அரசு, 25% மாநில அரசு தான் பேரிடர் மேலாண்மை நிதியை. அதையே மறைச்சு பேசணுங்க. அந்த வேகத்தையே எங்க காட்டல. சரி, அவருடைய பையனை உதயநிதி ஸ்டாலின் அனுப்பிச்சு வச்சிருக்கிறீங்க, வந்திருக்கீங்க. யாரு வந்திருக்கணும்? அவருக்கு பேரிடர் மேலாண்மைக்கு என்ன சம்பந்தம்? துரைமுருகன் ஐயா வந்திருக்கணுமா? மூத்த தலைவர்கள் வந்திருக்கணுமா? 6 முறை ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் வந்திருக்கணுமா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? சினிமாவில் நடிச்சதை தவிர போட்ல எங்கேயாச்சும் போயிருக்காரா? 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அரசு வேலையில பணியாற்றிருக்காரா? பேரிடர் மேலாண்மைனா என்னன்னு தெரியுமா? ரெஸ்கியூ அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் பத்தி தெரியுமா? சினிமா டைரக்டர் கூட்டு வந்து நிக்கிறார். இதை பார்த்தாவே மக்களுக்கு தெரியும் யாரு சீரியஸா இருக்கிறாங்க, யாரு நான் சீரியஸா இருக்காங்க. சோ நீங்க அந்த மாதிரி வந்து நான் சீரியஸா உதயநிதி ஸ்டாலின் அவங்க வர்றாங்க. அவருடைய தகுதி என்னன்னா, பேரிடர் மேலாண்மைக்கும் உதயநிதிக்கும் தகுதி என்ன? துரைமுருகன் ஐயா நீங்க அனுப்புங்க, நான் ஏத்துக்கிறேன். எத்தனையோ சீனியர் தலைவர்கள் டிஎம்கே அனுப்புங்க, நாங்க ஏத்துக்கிறோம். இவர் வந்து என்ன கண்ட்ரோல், என்ன ஒரு கலெக்டர் என்ன அட்வைஸ் கொடுப்பாரு, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, என்ன ஒரு மத்திய அரசு என்ன வேணும்னு கேட்பாருங்க. இதுலயே தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சென்னையை பார்க்கறாங்க, திருநெல்வேலியை பார்க்கறாங்க, தூத்துக்குடியை பார்க்கறாங்க. மக்கள் முடிவு செய்து விட்டார்கள், இவர்களுக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை என்று. அடுத்து பாருங்கண்ணே, சென்னைக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் திருநெல்வேலிக்கு தூத்துக்குடிக்கும் கிடைக்கல அப்படிங்கறத மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது நானும் உண்மைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு திருநெல்வேலிக்கோ சென்னைக்கோ அண்ணன் வீடுகள் எத்தனை பேர் இறந்திருக்காங்க, எத்தனை வீடுகள் மூழ்கி இருக்கு. நான் சென்னையில கூட உண்மையை சொல்ல போனா இந்த அளவுக்கு டேமேஜ் பார்க்கலீங்க. இங்க வந்து பொருள் டேமேஜ் ரொம்ப அதிகம், உயிர் சேதம் ரொம்ப அதிகம், உயிர் சேதம் ரொம்ப ரொம்ப அதிகம், கால்நடைகள் சேதம் ரொம்ப அதிகம், சப்ஸ்டான்சியல் டேமேஜ்.
ஆனா மாநில அரசு அந்த கவனம் கொடுத்திருக்காங்களா? இல்லை, கண்டிப்பா கொடுக்கல. அங்க டிப்ளாய் பண்ண அமைச்சர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க தெரியறாங்களா? இல்லை. அந்த சீரியஸ்னஸ் இருக்கா? இல்லைங்க. மீடியா நண்பர்கள்ட்ட ஒரு குற்றச்சாட்டே வைக்கிறேன். சென்னையில திமுக தவறு பண்ணுச்சு, நாம அதை பேசணும், எல்லா இடத்துலயும் சொன்னோம். ஆனா இன்னைக்கு அங்க எல்லாம் அமைச்சர்கள் ஓடிக்கிட்டே இருந்தாங்க, ஐயோ மாட்டிக்கிட்டோமே. இன்னைக்கு அதே முக்கியத்துவம் தென் தமிழகத்திற்கு டிஎம்கே கொடுத்திருக்காங்களா? நிச்சயமா கிடையாது. முதல்ல ஒரு அமைச்சரை போட்டாங்க, அதுக்கப்புறம் இன்னும் கூடுதல் அமைச்சர்களை போட்டாங்க. அதே மாதிரி அதிகாரிகளை பொறுப்பு அதிகாரின்னு மாவட்டத்துக்கு ஒருத்தர் போட்டாங்க. அப்புறம் 4 ஆபீசர்ஸ் போட்டாங்க. சோ மொத்த அரசு அதிகாரிகளும் சீனியர் அமைச்சர்களும் திருநெல்வேலியில இருந்து தான் வேலை பாக்குறாங்க, அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சிஎம் சொல்றாங்க. நீங்க அதை எப்படி சொல்ல வரீங்க? அண்ணே, அதாவது பேப்பர்ல போடுறது இல்லைங்க. உதாரணத்துக்கு அண்ணே, உங்களுடைய திருநெல்வேலி மேயர் எங்கன்னு இருந்தார்? நேத்துக்கு முந்தா நேத்து நைட்டு எங்க இருந்தார்? சேலத்துல இருந்தார். ஒரு மேயருக்கு சேலத்துல என்ன வேலைங்க? ஒரு மேயர் இருக்க வேண்டியது இங்க. ஏன்னா மேயர் தான் கோஆர்டினேட் பண்ணும், கார்பரேஷனை முனிசிபாலிட்டியை கோஆர்டினேட் பண்ணும். எதுக்கு அங்க போறாங்க? இளைஞர் அணியினுடைய கான்பரன்ஸ் 24ஆம் தேதி நடக்குது, அங்க உட்கார்ந்துருக்காங்க. அதை KN நேரு அவர்கள் மீடியா முன்னாடி சொல்றாங்க, ஏன்பா உங்க ஊர்ல மழை பெய்யுது கிளம்பி போப்பான். இது ஒரு உதாரணமா சொல்றேங்க அண்ணே. நீங்க ஆபீசர்ஸ் இங்க போட்டு பிரயோஜனம் இல்லைங்க. ஆபீசர்ஸை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய பவர் சென்டர் இங்க இருக்கணும். முதலமைச்சர் வந்தா தான் அது பவர் சென்டர். முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் அலுவலகத்துக்கு மாறுங்க. பிரைம் மினிஸ்டர் எங்க போனாலும் PMO ஆபீஸ் எங்க தான் வேலை செய்வார். முதலமைச்சர் இங்க வந்தாருன்னா ஒரு வாரம் முதலமைச்சர் தென் தமிழகத்திலிருந்து ஆட்சி பண்ணட்டும், 15 நாள் இங்க ஆபீஸ் போட்டோம். சென்னையில ஏன் முதலமைச்சர் உட்காரணும்? அண்ணா இந்த டேமேஜுங்கன்னா நம்ம ஒத்துக்கிறோம், வரலாறு காணாத டேமேஜ். மழை அதிகம் ஒத்துக்கிறோம், வெள்ளப்பெருக்கு அதிகம் ஒத்துக்கிறோம், மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய டேமேஜ் அதிகம். அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் என்ன பண்ணணும்? இங்க வந்து உட்காரணும், கேம்ப் ஆபீஸ் இங்க இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொன்ன பேப்பர்ல போட்டிருக்கிறவங்க வேலை செய்வாங்க. இன்னைக்கு பெரிய கம்ப்ளைண்ட் என்ன? நம்ம நயினார் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க மக்கள்கிட்ட. அதிகாரிகளுடைய வேகம் குறைவா இருக்கு. அதிகாரிகள்ட்ட பாய்ச்சல் இல்ல. அதிகாரிகள்ட்ட எப்ப பாய்ச்சல் வரும்னா முதலமைச்சரும் மூத்த அமைச்சர்களும் இருந்தா. மூத்த அமைச்சர் கேள்வி கேட்பாங்க. துரைமுருகன் வந்தா கரெக்டா கேள்வி கேட்பாங்க. ஏப்பா நான் 7 முறை 8 முறை அமைச்சரா இருந்திருக்கேன், இந்த மாதிரி இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் நான் என்ன கேள்வி கேட்பார்? நாங்கள் கேட்பது அதிகாரமும் இருக்கணும், அனுபவமும் இருக்கணும். வெறும் அதிகாரத்தை மட்டும் திருநெல்வேலிக்கு அனுப்பிட்டு அனுபவம் இல்லைன்னா எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? எல்லாம் சொல்றவங்க எல்லா இடத்தையும் சொல்றோம், எல்லா இடத்துலயும் சொல்றோம். அதிகாரிகளுடைய வேகம்னு அதிகாரிகளை குறை சொல்வதை விட அதிகாரிகளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா வேகம் எப்ப வரும்னா ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அதிகாரிகள் அக்கௌண்டபிளா வைக்க முடியும். ஒரு MLA, மினிஸ்டர், MP அவங்க எல்லாம் கூட இருந்து வேகப்படுத்தும் பொழுது பாய்ச்சலா இருக்கும். CM எல்லாம் லெத்தார்ஜிக் எடுத்துவாங்க, மூத்த அமைச்சர்கள் எல்லாம் லெத்தார்ஜிக். இங்க இருக்கணும். CM நாளைக்கு சும்மா வர்றதில்லை. CM இங்க இருக்கட்டும், ஒரு வாரம் இருக்கட்டும், ஒன்னும் தவறு கிடையாது. ஏன்னா தமிழகத்தினுடைய பெரும்பான்மையான மக்கள் தொகை இங்க இருக்கு. 4-5 மாவட்டங்கள் கஷ்டத்துல இருக்கு. முதலமைச்சர் 2 நாள் வந்துட்டு சென்னை போறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. கேம்ப் ஆபீஸ் இங்க மாத்திட்டோம், 15 நாள் முதலமைச்சர் இங்க கேம்ப் அடிக்கணும். என்ன பிரச்சனை? டெலிபோன் இருக்கு, VC இருக்கு, அதுல இருந்து பண்ணலாமே, ஆட்சி பண்ணலாமே. சொல்றேன் அண்ணா. இதுல ஆச்சரியம் என்னன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு பட்ஜெட்ல PTR பட்ஜெட் போடுறாரு, 10 கோடி ரூபாய் ஒதுக்குறாரு. எதுக்கு ஒதுக்குறாருனால வானிலை மையத்திற்கு சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்குறது, வானிலை மையத்தை கோஆர்டினேட் பண்றதுக்கு 10 கோடி ரூபாய் PTR அவங்க பட்ஜெட். அந்த 10 கோடி ரூபாய் எங்க போச்சுங்க? நீங்களே 10 கோடி ரூபாய் DMK கவர்மெண்ட்ல ஒதுக்குனீங்க, சூப்பர் கம்ப்யூட்டர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினீங்க. PTR அவர்கள் பட்ஜெட் ஸ்பீச்ல பேசினாங்க. எனக்கு அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எங்க போச்சு? நான் முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்வது, இது டெல்லியில தமிழ்நாடு பவன்ல இருந்து கொடுக்க வேண்டிய பிரஸ் மீட் இல்லைங்க. முதலமைச்சர் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா திருநெல்வேலியில வந்து குற்றச்சாட்டு வைக்கணும், டெல்லியில இருந்து வைக்க கூடாது. மக்கள் கேட்கிற கேள்வி சரியா, அது இருக்கட்டும், நீங்க எங்க போனீங்கன்னு தானே கேட்கறாங்க. இன்னைக்கு ஒரு எந்த ஒரு வானிலை மையமா இருந்தாலும் 100 வருஷத்துல இந்த மாதிரி மழையிலையும் நண்பர்கள் நீங்க சொல்றீங்க. யாருமே வெதர் சிஸ்டத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா எல்லோருமே இது ரெட் அலர்ட்னு சொன்னாங்களா? 110 சென்டிமீட்டர் மழை வருதுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாதுங்களா? அக்யூரசி யாருகிட்டையும் கிடையாது. ஆனா எல்லோருக்குமே தெரியும் கனமழை வரும். அப்படி இருந்தும் கூட முன்ஜாக்கிரதை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. சார், அப்புறம் முகாம்ல இந்த நிவாரண முகாம்ல இருக்கவங்களுக்கு ஃபுட்டு தண்ணி எல்லாம் ஓரளவு கிடைச்சது. காமன் பீப்புள் நிறைய பேரு வீட்டுல இருக்காங்க சார், இங்க வரல. ஏன்னா அவங்க ஏரியா நல்லா இருக்கு, ஆனா காய்கறி இல்ல,
பால் சப்ளை இல்ல, குடிக்கிற drinking தண்ணி water இல்ல. சிட்டில சார் என்ன சார், சிட்டில வந்து ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை என்டையர்லி ஸ்டாப் ஃபார் த பாஸ்ட் 3 days. எங்கேயுமே கிடையாது. இதுக்குரிய நடவடிக்கை. நியாயமான குற்றச்சாட்டுங்கண்ணா. குடிக்கிறதுக்கு தண்ணி கலந்துருச்சு. சாக்கடை தண்ணி, குடித நீர், கழிவு நீர் எல்லாமே கலந்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். இது ஜெனரலா எல்லா இடத்துலயுமே இந்த வாட்டர் பால் டிசீஸ். 5000 பேருக்கு கொடுத்துருக்கோம் நேற்று மட்டுமே 5000 பேருக்கு வந்து தண்ணி சப்ளை நாம ஒரு இடத்துல பண்ணிருக்கோம். மைனாராட்டம் பண்ணிருக்காங்க. ஃபுட்டு கொடுத்துருக்கோம். வருவதை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் சப்ளை எல்லா இடத்துலயும் மிக்ஸ் ஆகி நிக்குது. நாங்கள் எதிர்பார்ப்பது நாளைக்குள்ள இயல்பு நிலைக்கு வரணும். கரண்ட் வரணும். திரும்ப டாய்லெட் போறதுல இருந்து ஒரு பெண் சொல்றாங்க கஷ்டப்படுறாங்க. மாத்திரத்து துணி இல்ல, போட்ட துணியை 3 நாள் இருக்காங்க. இதெல்லாம் கஷ்டம் தாங்கண்ணா. ஒரு டிசாஸ்டர்ல இதெல்லாம் பிரச்சனை தான். இதையெல்லாம் வேகமாக அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வரணும். நீங்க எல்லா இடமும் போயிருப்பீங்க. மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை பார்ப்பதற்கு பாரத பிரதமர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? தமிழக பாஜக வலியுறுத்தி இதை பார்ப்பதற்கு நிச்சயமா பாரத பிரதமர் அவர்கள் டிப்யூட் பண்ணத்தான் போறாங்க. நம்முடைய மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்னைக்கு வந்தாங்க. கண்டிப்பா நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் வருவாங்க. சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் வந்து இந்த ஃபீட்பேக்கை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க போறோம். அது ஒரு விதத்துல. செகண்ட், நாங்க கொடுக்கறதுக்கு தான் நாங்களும் வந்திருக்கோங்க. இன்னைக்கே நம்முடைய இணையமைச்சர் முருகன் அவர்கள் எல்லா அமைச்சர்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ட்ரோல் ரூம் MHL இருக்காங்க. MHL நியூ டெல்லியில கண்ட்ரோல் ரூம். சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே கண்ட்ரோல் ரூம்ல இருந்தாங்க. சோ ரியல் டைம் ஃபீட்பேக் நாங்களும் கொடுத்துட்டு இருக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஹெலிகாப்டர்ஸ் அதிகமா வேணும்னு நேற்று கேட்டிருந்தோம். சாயந்தரம் 6 மணிக்கு, நைட்டு 10 மணிக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யாதனால தப்பிச்சோம். இன்னைக்கு மழை பெஞ்சிருந்தா நாளைக்கு இன்னுமே நமக்கு ஹெலிகாப்டர் தேவைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு மழை வராதனால தப்பிச்சிருக்கோங்க. சோ நாங்களும் ரியல் டைம் ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கோங்க. ஃபைனலா நீங்க சாயந்தரத்துல இருந்து எல்லாரையும் பாத்துட்டு இருக்கீங்க. பொதுமக்கள் வச்ச குற்றச்சாட்டு ரொம்ப கார்னரா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கோபத்துல இருக்காங்கன்னா பாவம், இயலாமை, கஷ்டத்துல இருக்கிறாங்க பாவம். எல்லாருமே வீட்டுல துணி கூட மாத்தல. அவங்க சொல்ற முதல் குற்றச்சாட்டு அண்ணன் முன்னெச்சரிக்கை சொல்லியிருக்கணும். எப்பவுமே எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. தாமிரபரணி ஆறு பொங்கி வரும்னு சொல்லுவாங்க. நாங்க எல்லா பொருளும் எடுத்துட்டு போயிருவோம். இந்த முறைதான் முதல் முறையா முன்னெச்சரிக்கை எங்களுக்கு யாருமே வரலை. கடந்த 3 நாட்களாகவும் யாரும் வரல. ஒரு மக்கள் பிரதிநிதி வரல, லோக்கல் கவுன்சிலர் வரல, அதிகாரிகள் வரல. குறிப்பாக இந்த கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட அரசு தரப்புல எங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு. நம்ம எலெக்ஷன் இஷ்யூவா பேசலீங்க. பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதுக்கான தேர்தல். மக்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. யார்கிட்ட கவர்னன்ஸ் எபிலிட்டி இருக்கு, ஹேண்டில் பண்றாங்கன்னு. இந்த நேரத்தில் நாங்கள் இதை சேவையாக பார்க்கிறோம். எல்லோருமே இங்க நேற்று ரொம்ப எனக்கு மனதை தொட்ட நிகழ்வு. திருநெல்வேலியிலிருந்து ஒரு தொண்டர் போட்டிருந்தார். 2 மாடு இருக்கு, பால் கறந்தேன், பாலை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுபோல அனைவருமே சேவையாக பார்க்கின்றோம். அரசியல் இதில் செய்ய விரும்பல. பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பிரதமர் மோடிக்கான தேர்தல். கட் ஆஃப் ஆயிருக்கு. இல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்றீங்கன்னா கண்டிப்பா நாங்க எடுத்துட்டு போறோம். யாருமே இது வரைக்கும் சொல்லல. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொல்லிருக்கீங்க, நாங்க எடுத்துட்டு. இல்ல அப்படி இருக்கிற மாதிரி தான் நம்ம திரும்ப அதை கிரெடிட் கூட பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்லைன் நம்ம எடுக்கிறோம், பணத்தை திரும்ப கொடுத்துடலாம். இது ஒரு இஷ்யூவா நாங்க எடுத்துட்டு போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொல்றீங்க. சென்னைக்கு 6000 ரூபாய் நிவாரணம் கொடுக்குறாங்க. நெல்லைக்கு எவ்வளவு? அண்ணே அதுக்குள்ள நான் போகணும்னா நான் சொல்றதுக்குன்னு நிவாரணங்கிறது டேமேஜை பார்த்து கொடுக்கணும். உதாரணத்திற்கு ஒரே மாவட்டத்துக்குள்ள ஒருத்தருக்கு மாடு போயிடுச்சுன்னா மாடு 80,000 ரூபாய். ஒரு வீட்டுல 4 மாடு 3,20,000 ரூபாய். பால் கறக்கிற நல்ல ஜெர்சி மாடு. வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜ் பேக்ஸ். சோ டேமேஜ்னு பாத்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் ஒரு வீட்டுக்கு இருக்கு. இங்க சென்னையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஆடு மாடுகள் சென்னைக்குள்ள இல்லைங்க. சென்னைக்கு மழை வர தண்ணி ஏறிய நிறைய பேர் ரிலீஃப் கேம்ப் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வந்து ரிலீஃப் கேம்பே போகல. தண்ணி வந்து ஆள் உயரத்துக்கு வந்த பிறகுதான் வெளியே வர்றாங்க. அதனாலதான் நான் டேமேஜ் இங்க அதிகம்னு சொன்னாங்க. இங்க 0 முன்ஜாக்கிரதை நடக்கும். சென்னையில கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸ் அசஸ்மெண்ட் கிடைச்சது. சென்னை பிரச்சனைனா பேஞ்ச தண்ணி வெளியே போகல, அது உள்ள வந்துருச்சு. நெல்லை பொறுத்தவரைக்கும் என்னன்னா தாமிரபரணி ஆற்றினுடைய தண்ணி உள்ள வந்துச்சு. இது வந்து நமக்கு முன்ஜாக்கிரதை. ரெண்டுமே வேற இஷ்யூங்க. சோ எங்களை பொறுத்தவரை டேமேஜ்ங்கிறது கால்குலேட் பண்ணி கொடுக்கட்டும். அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, ஃபார்முலா இருக்கு. எல்லாத்துக்கும் என்ன தொந்தரவு நடந்திருக்கோ அதை கொடுக்கும். சரியான முறையில மக்கள்கிட்ட போய் சேர்க்காத அதிகாரிகள்
நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யறாங்கன்னு நம்ம வந்து அதிகாரிகள் வேலை செய்வதற்கும் அதிகாரிகள் பாய்ச்சலோடு வேலை செய்வதற்கும் வித்தியாசம் சொல்றோம். சிஎம் இங்க இருந்தா இன்னும் அதிகாரிகள் வேகமா வேலை செய்வாங்க, அது முக்கியம். மற்றபடி இந்த நேரத்தில் அதிகாரிகள் களத்துல இருக்காங்க, ஓடிட்டு இருக்காங்க, அவர்களுடைய பணியை செய்யறாங்க. இன்னும் வேகம் பத்தவில்லை என்பதுதான் மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெரிய பெரிய பேரிடர்லாம் போகும்போது வந்து நிவாரண பொருட்கள் வந்து டோல் வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு டோல் 2 டோல் தான் வரும். அதுக்கு நீங்க வந்து ஆனா உங்க டோல் இஷ்யூ நீங்க சொன்னீங்கன்னு மொத்தமா நான் எடுக்கிறேன். நிதின் கட்கரி நாங்க எடுத்துட்டு போறோம். அது எங்க ப்ராமிஸ் உங்களுக்கு. भारत माता की जय! भारत माता की जय!